இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக 2 விதமான ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பருப்பு ஜவ்வரிசி வச்சு பாயசங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாசி பயிர் ஒரு கப்பு, நான் சின்ன கப்பில் தாங்க எடுத்துருக்கேன். நம்ம ஜவ்வரிசி, சிறுஞ்சவ்வரிசி கொஞ்சம் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை, தேங்காய் துருவி எடுத்துருக்குறேங்க. அது 1 கப்பு இருந்தால் போதுங்க. நான் அப்படியே வெல்லம் நான் அளவு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நான் பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. இது லைட்டாக வறுத்துடலாங்க. இன்றைக்கி மண் பாத்திரத்தில் நான் செய்ய போகிறேங்க பாயசம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மண் பாத்திரத்தில் கூட டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. அந்த மாதிரி தாங்க நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், லைட்டாக சிவந்துடுச்சு. எவ்வளோ சிவந்தால் போதுங்க, நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா பாசிப்பருப்பு வறுத்துட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு எடுத்த கடாயிலே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க நெய். பாருங்கள், முந்திரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கலாங்க. நம்ம திராட்சையும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், துருவி. அதை இதோட போட்டுக்கலாங்க. இதுவும் இந்த நெய்யாலே வறுத்துக்கலாங்க. நெய்யாலே வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வாசனை வருதுங்க. நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லா வறுத்துட்டோம்னா அந்த பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டு வருங்க பாயசம். அதனால தாங்க நான் நெய்யிலேயே வறுத்துன்னுக்கிறேன். இவ்வளோ வறுத்துட்டா போதுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாசிப்பருப்பை நம்ம 2 முறை கழுவிட்டு 1 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டுங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாங்க. ஏன்னா பொங்காதுங்க நிறைய, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நான் இந்த கப்பில் தாங்க பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துருந்தேன். இப்போ 1.5 கப்பு நம்ம வெளில இருந்தால் சரியாக போயிடுங்க. நம்ம 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் பரவாயில்ல. உங்களுக்கு திதிப்பு நிறைய வேணும்னா பாயசம் நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கோங்க வெல்லம். நான் 1.5 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாங்க. சூடு பண்ணிவிட்டு கேஸில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக நிறையெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணுங்க. நம்ம இப்போ இது எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போது இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கேஸ் மேலே ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், 1.5 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிக்கணுங்க. எப்போவுமே மண்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கேஸ் பற்ற வைக்கணுங்க. கொதிக்கட்டுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச 3/4 கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நீங்கள் ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜவ்வரிசி கூட 1 கப்பு எடுத்துக்கின்னு பாசிப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க போதும். இப்படினாலும் செய்யலாம், அப்படின்னாலும் செய்யலாங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இது கொதி வரட்டுங்க, கொஞ்சம் கொதிக்கணுங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாயசம் செய்யலாம் மண்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாயசம் செஞ்சுன்னுக்குறேங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொதிக்குது. சீக்கிரம் வந்துடுங்க. நம்ம மண்பாட்டில் செய்கிறதுனால நம்ம பாயசம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஆகிடுங்க. நம்ம இதிலேயே கூட பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு செய்யலாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால நான் பாசிப்பருப்பு குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், 1 விசில்லே பாசிப்பருப்பும் நல்லா வந்துடுச்சுங்க. போதுங்க, இவ்வளோ வந்தால் நம்மளுக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி இவ்வளோ வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது பாருங்கள், ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வந்துடுச்சுங்க. பாருங்கள், திக்காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வெடிக்கட்டி ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம வெடிக்கட்டி வெல்லத்தை ஊற்றிடலாங்க. நல்லா கலக்கிடலாங்க.
கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாங்க. நான் ஏலக்காய் வந்து நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சு பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக தண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாத நம்ம பாயசம் மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் பசும்பால் தாங்க வச்சுருக்கிறேன். நான் அதை காசி ஆற வச்சுருக்கேங்க. அந்த பால் தாங்க ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சூடு வந்து கம்மி ஆறட்டுங்க. அப்போ நம்ம பசும்பால், முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், முந்திரி, தேங்காய்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பால் ஊற்றி கொதிக்க வச்சுன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. பால் வந்து நம்ம காசி இருந்ததுனால நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் சூடு ஆறினோடனே நம்ம பால் ஊற்றி முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் போட்டு நம்ம கலக்கி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் வச்சுக்க, அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பசும்பாலுங்க காசி ஆற வச்சுருக்கேன், அந்த பால் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதிலே கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரி ஆகிடுங்க. ஆனால் ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. ஒரு வெல்லத்தில் வந்து உப்பு இருக்குதுங்க. அந்த வெல்லம் போட்டு நம்ம கலக்கிட்டு பால் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப சூடு திட்டமாக சூடு ஆறினா போதுங்க. நம்ம இப்போ பால் ஊற்றிடலாங்க. ஒரு கிளாஸ் நீங்கள் வேணுன்னா கூட ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு பாருங்கள், முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் நெய்யில் அதை போட்டுடலாங்க. பாருங்கள், போட்டு நம்ம நல்லா கலக்கிடணுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. மண் பாத்திரத்தில் எப்படி வந்து நம்ம டேஸ்ட்டாக வந்து பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோங்க. நம்ம ஹெல்த்தியாகவும் எப்படி பாயசம் செய்யலாம், என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாங்க. ஒரே மாதிரி நம்ம பாயசம் செய்யாத டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ஹெல்த்தியும் சேர்த்து செய்யலாங்க. வாங்க எப்படி எதுன்னு பார்க்கலாங்க. கேரட் வந்து நான் 3 எடுத்துருக்கோங்க. நல்லா துருவி நம்ம எடுத்துக்கலாங்க கேரட்டை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. நெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். ஒரு 4 பாதாம் எடுத்து நான் நசுக்கி வச்சுருக்கேங்க, துண்டு துண்டாக, அதையும் போட்டுடலாம். இதோட நல்லா செவுக்க வறுத்துக்கலாங்க. முந்திரி, திராட்சை இவ்வளோ செவந்தா போதுங்க. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நெய் இருக்குது. இந்த நெய்யிலே வந்து நம்ம துருவி வச்சு கேரட்டை போட்டுடலாங்க. நல்லா வந்து இந்த கேரட் வந்து பச்சை வாசனை போகணுங்க. நல்லா வதக்கிடலாம். கேரட் வந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுங்க. அப்போ வந்து நம்ம மற்ற பொருள் போட்டுக்கலாம். நெய்யிலே வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், கலர் வந்து கேரட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்குது. நல்லா வதக்கிடலாம், அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஜவ்வரிசிங்க, சிறுஞ்சவ்வரிசி எடுத்துருக்கோங்க. பாருங்கள், சிறுஞ்சவ்வரிசி அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வந்துடுங்க. பாருங்கள், நான் சிறுஞ்சவ்வரிசி போடுறேன். சிறுஞ்சவ்வரிசி போட்டு ரொம்ப வதக்கணும்லாம் இல்லைங்க, சும்மா அப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கினா போதுங்க. இதிலே வந்து நல்லா வேகட்டுங்க, நல்லா வெந்துடும். நல்லா பாருங்கள், ஜவ்வரிசியும் நம்ம வந்து கேரட்டும் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்லோவில் வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. பால் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போது அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரிலாம் போட்டுடலாங்க. முந்திரி நம்ம என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கூட பாருங்கள், மண் பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்குது, நல்லா கொதிக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலான்ட்டு கேரட்டோடு சேர்த்து நான் செஞ்சுருக்கேங்க. அதுவும் மண் பாட்டில் செஞ்சுக்கிறேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.